கிச்சன் கேபினெட்டே சொன்னதுக்கு பிறகு அப்பீல் ஏது, அடுத்தது ஜாமீன் தான், விடுதலை தான். நம்ம தாயம்மா விடுதலை ஆயிட்டாங்க. ஒரு வழியாக 3 நாள் உள்ளே இருந்துட்டு ஒரு வழியாக விடுதலை ஆயிட்டாங்க. இந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்கலாம், இந்த விடுதலையை, ஜாமீன் விடுதலையை அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கிச்சன் கேபினெட்டு சொன்ன பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, தாயம்மானா நடிகை கஸ்தூரியை தான் நான் சொல்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்னாடி வந்துட்டு பார்ப்பனர்களுக்கெல்லாம் அவங்கள பற்றி தரக்குறைவாக யாரும் பேசக்கூடாது, பார்ப்பனர்கள் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, அவங்களுடைய உரிமைகள் குறித்து பார்ப்பனர்களுக்கு ஏதோ சிக்கல்கள் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு போராட்டம் இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் நடிகை கஸ்தூரி தெலுங்கு இன மக்கள் ஒரு சமூகத்தவே தரக்குறைவாக பேசினதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பெண்களையே, ஒட்டுமொத்த பெண்களையே தரக்குறைவாக பேசினதுனால தான் இந்த வழக்கு வந்தது. வழக்கின் சாராம்சம் எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம பேசுகிறத விட இந்த ஜாமீன் எப்படி கிடைச்சதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த இந்த கோர்ட் இதுக்கு முன்னாடி ஆனந்த் வெங்கடேஷ்ன்றவர் இப்படி அவங்க இஷ்டத்துக்கு இப்போ யார் ஒருத்தரும் பேசிட முடியாது, வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவித்து அப்படியெல்லாம் இந்த வழக்கை ரத்து பண்ண முடியாது என்று சொல்லி ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு ஆனந்த் வெங்கடேஷ்ன்ற ஒரு நீதிபதி. அவர் மறுத்ததுக்கு அப்புறம்தான் இவர் சுவாமிநாதன் நீதிபதி கிட்ட இந்த கேஸ் வருது, உயர்நீதிமன்ற நீதிபதி கிட்ட வருது. அவர் இன்னைக்கு கேஸ் ஹியரிங் வந்தது. வரத்துக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் கிச்சன் கேபினெட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சுவாமிநாதன் நீதியரசரோட மனைவி இந்த கஸ்தூரி வழக்கை கருணை அடிப்படையில் அணுகணும். ஏன்னாக்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க. அதனால் இந்த வழக்கை கருணை அடிப்படையில் பார்க்கணும் என்று கிச்சன் கேபினெட் அந்த அம்மா காமாட்சி அம்மாள் சொன்னதுக்கு பிறகு எல்லா ஆண்களுமே மனைவிகளுக்கு கட்டுப்பட்டவங்க தான் என்பதை போல நீதியரசரும் மனைவிக்கு கட்டுப்பட்டவர் தான் என்ற ஒரு இதுக்கு மனநிலைக்கு, பொது புத்திக்கு இப்போ வந்துட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, கிச்சன் கேபினெட் சொன்னது, நீதிபதி விடுதலை வழங்கிட்டாரு, ஜாமீன் வழங்கிட்டாரு. அப்படி தான் இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. இனிமே நம்ம நீதியை நீதிமன்றத்தில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த நீதிபதிகளோட வீட்டில் போயிட்டு கிச்சன் கேபினெட்டு சமையல் அறையில் போய் அவங்க நீதிபதிகளோட மனைவிகளை கரெக்ட் பண்ணி பார்த்தா போதும், நீதி வந்துடும். நான் காமாட்சி அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். கஸ்தூரிக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா, இல்லை மற்றவங்களுக்கு யாருக்குமே இந்த குற்ற பின்னணி உள்ள கொலைகாரங்க, கொள்ளைக்காரங்க, திருடனுங்க, இவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? அதே மாதிரி பெண்களும் இருக்காங்க, எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள், குடும்பம், அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள் இல்லையா? இவங்க கஸ்தூரியை மட்டும் கருணை அடிப்படையில் அணுகணுமா, இல்லை எல்லா வழக்குமே இனிமேல் கருணை அடிப்படையில் தான் அணுகணும்னு பார்த்தோம்னா, அப்போது சட்டம்னு ஒன்று எதுக்கு இருக்குது? இதுக்காக இந்த வழக்குக்கு சட்டம்னு ஒன்று வரையறுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சட்டத்தை இனிமேல் நீதியை எப்படி நிலைநாட்டுவது? எல்லாமே கருணை அடிப்படையில் எல்லா வழக்கும் தீர்ப்பு சொல்லிட்டோமா, நீதியை எப்படி நிலைநாட்டுவது? எதற்காக இவ்வளோ பெரிய ஒரு சட்ட அமைப்பு, ஒரு நீதிமன்றம்? இது நீங்கள் கருணை அடிப்படையில் அமையணுன்னாக்க அந்தந்த ஊரில் ஆலமரத்துக்கடியில் போடுற பஞ்சாயத்தே போதுமே, அதுதான் கட்ட பஞ்சாயத்து, அதுவே போதுமே. எதுக்கு ஒரு நீதிமன்றம், எதுக்கு ஒரு வக்கீல், அதுக்கு ஒரு நீதிபதிகள்? எல்லா வழக்கையும் கருணை அடிப்படையில் அணுகணுன்னாக்க நியாயம் எப்படி நிலைநாட்டப்படும்? அப்போது அவாள்கள்னா ஒரு மாதிரி, மற்ற சூத்திரர்களுக்கெல்லாம் ஒரு நீதி கொடுப்பாங்களா? இதை நீதித்துறை தான், நீதியரசர்கள் தான் இந்த மாதிரி ஒரு மனப்போக்கை யோசிச்சு பார்க்கணும். நீதியை போய் கேபினெட்டில் போய் தேடணுமா, கிச்சன் கேபினெட்டில் போய் தேடணுமா, இனிமேல் சட்ட புத்தகத்தில் தேடணுமா என்று சமூக ஆர்வலர்களும் இந்த போக்கு இந்த சமூகத்துக்கு நல்லதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய காணொலியை பார்க்குறவங்க
பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.